கர்த்தருடைய பரிசுத்தமான அடிமை தேவன் கடந்த நாள் பாதுகாத்து இந்த நாளை தேசத்தில் இறக்கம் பாராட்டினார். தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடந்தாலும் ஆகாய் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகாய் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். அவ்விடத்தில் சமாதானத்தில் கட்டளையிடுவேன் என்று சேனையில் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இங்கே இந்த ஆகாய தீர்க்கதரிசி மூலியமா தேவன் நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் இந்த முந்தின ஆலயத்துக்கும் பிந்தின ஆலயத்துக்குள்ள நிலைகள் என்ன, முந்தின ஆலயத்தை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்கிறார். இங்கே 2 நிலைகளை நாம் மையப்படுத்துகிறோம். ஒன்று ஆலயம் என்று சொல்கிற நிலைகள் மனிதனையும் மையப்படுத்துகிறோம், தேவனை தொழுது கொள்கிற இடத்தையும் ஆலயம் என்று சொல்கிறார். இங்கே நாம் சொல்லப்படுகிற ஆலயம் என்று பார்த்தீங்கன்னா தேவனுக்கென்றும் சாலோமன் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி அங்கே தேவனை தொழுது கொள்ளப்பட வேண்டும் தீர்மானிக்கிறார். மனிதனை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஏதோன் தோட்டத்தில் தன் சாயலும் தன் ரூபத்தின்படியாக ஒரு மனிதனை உருவாக்கினார் என்று சொல்கிறது. அதில் நாம் ஆவிக்குற நிலைகளை பார்க்கிற பிரகாரம் மனுஷன் எப்படியாக தேவன் ஆலயம் என்று சொல்கிறார். மனிதன் கையினால் கட்டப்படுகிற தேவனை தொழுது கொள்கிற ஒரு இடமும் இறைமார்க்க பார்த்தீங்கன்னா தன் ஆலயம் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட இந்த 2 ஆலயங்களும் இந்த முந்தின ஆலயத்தை மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்கிறார். ஆனால் முதலாவது தேவன் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தை நாம் தியானம் செய்வோம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 12. கர்த்தர் இரவிலே சாலொமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை உனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள் கொள்ள நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்களுக்கு பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் விண்ணப்பங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும். ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தை குறித்து தேவனிடத்தில் கேட்கிறான். அப்படி கேட்கப்படும் அன்று ராத்திரி தேவன் அவனுக்கு தரிசனத்திலே வெளிப்படுத்தி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். ஒருவேளை மழை இல்லாதபடிக்கு இந்த தேசம் காணப்படும் போது, அல்ல தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகும் போது, அல்ல தேசத்தில் ஒரு பெரிய அழிவு உண்டாகப்படும் போது, ஒரு மனிதன் என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தில் கடந்து வந்தும் அவன் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடும் பொழுதும் அவன் ஜெபங்களை கேட்டு என்ன பண்ணுவோம், நாம் சேமத்தை நன்மையை சமாதானத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அதில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் தேவனுக்கு உருவாக்கப்பட ஒரு பெரிய ஆலயம் சாலமோன் கட்டுகிறார். அந்த ஆலயத்துக்கு தேவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்தின் மேலே என் கண்கள் எப்பொழுதுமே இருக்கும். இந்த ஆலயத்தில் கடந்து எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வேண்டுதலை சமீபிக்கிறானோ அறிவிக்கப்படுகிறானோ அவன் வார்த்தைகளை கேட்டு நான் அவனுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற சாலமோனால் கட்டப்பட்ட அந்த ஆலயம் அவ்வளவு ஒரு பெரிய விசேஷமாக கர்த்தருடைய பார்வைக்குள்ளாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது.
இந்த அண்ட சராசரங்களை உலகத்தை உருவாக்கப்பட்ட தேவன் சொல்கிறார், கர்த்தரை வென்றான் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்க கடவுது. அல்ல தேவன் பார்த்தீங்கன்னா தன் ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறார். பூமியில் இருக்க மனிதன் அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்க கடவுது என்று பார்க்கிறோம். நம்ம ஒரு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே உற்பத்தி பண்ண அங்கே போய் தான் வாங்கிட்டு வரணும். நம்ம இருக்கிற இடத்துக்கெல்லாம் வராது ஒரு பொருள். ஆனால் இறை சமூகம் நம்ம சொல்லுகிற ஒரு அரிசி வேணும்னா அரிசிகளில் போனால் தான் வாங்க முடியும். பணம்னா பேங்க்கு போனால் தான் பணம் எடுக்க முடியும். நம்ம இருக்கிற இடத்துக்கு வராது. அதே போல் இறைமார்க்கம் தேவன் எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆலயத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. ஆனால் நான் பழைய ஏற்பாடு காலத்துக்குள்ளாக தேவன் எதிர்பார்க்கிற பிரதான விஷயம் நான் பார்த்தீங்கன்னா அவர் தன் ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறார். நம்மளோட வேண்டுதலை விண்ணப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா பூமி எங்கு கர்த்தர்கள் உலாவி கொண்டு இருக்கிறது. நம்ம ஆதியாமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாளை பரிசுத்த நாள் என்று சொல்கிறார். மனிதனை பரிசுத்தப்படுத்துகிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்கிறது. வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3-4 வாசிப்போம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரையிலெல்லாம் முடித்த பின்பும் அதில் ஓய்ந்திருந்தபடியாம் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்தும் அதை பரிசுத்தமாக்கினார். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற ஒரு மனிதன் பல நிலைகளை கொண்டு வருகிற 6 நாட்களை வேலை செய்வான். ஒரு நாள் அவன் ரெஸ்ட் எடுக்கப்பட வேண்டும், ஓய்ந்திருக்கப்பட வேண்டும். அந்த நாட்கள் அவன் தேவ சமூகத்தில் கடந்து போய் 6 நாட்கள் கடவுளை பாதுகாத்து உதவி செய்த ஒரு நன்றி செலுத்தப்பட வேண்டும். இப்போ சாதாரண விஷயம், ஒரு கர்ச்சிப்பிக்கை வந்து ஒரு எடுத்து கொடுத்தா என்ன பண்ணுறோம், ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்குறோம், போனால் ஒரு நன்றி சொல்லுகிறோம். அதே போல் இறைமார்க்கு நாம் சொல்லப்படுகிற 6 நாட்கள் பாதுகாத்த மனிதனை 7ஆம் நாளுக்கு அவன் ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு பக்கம் அவனுக்கு வேலை செய்யக்கூடாது. அவன் வேலை செய்யாமல் அவன் ரெஸ்ட் எடுத்தும் தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறான். அந்த நாட்கள் தன் ஆலயத்தில் இருந்தும் தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஒரு பக்கம் நமக்கு தான் பிரயோஜனம். 6 நாள் உழைக்கிறோம் இரவும் பகலமாக, ஒரு நாள் ஓய்வு எடுக்கப்பட வேண்டும். அப்படி ஓய்வெடுத்து தேவனுக்கு இப்படியாக ஒரு தேங்க்ஸ் பண்ணணும் என்று இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறது. இப்படி போட இறை சன்னிதானம் சொல்கிற பிரகாரம் தேவன் பழைய ஏற்பாடு காலத்தில் தன் ஆலயத்தில் வாசம் பண்ணினார். இன்று உண்டு, இன்று கொஞ்சம் வித்தியாசப்படுத்துகிறார். ஆலயத்தில் மாத்திரம் இல்லாமல் மனிதன் எங்கெல்லாம் தொழுது கொள்கிறானோ அங்கே கொஞ்சம் வாசம் பண்ணுகிறார். இப்படிப்பட்ட நிலைகளை நாம் இறை சன்னிதானத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதெல்லாம் மார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் தன் ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறார். அடுத்தபடியாக இந்த ஆலயத்தை எப்படி ஒப்பிடுகிறார்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறென்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கின்றும் அறியாது இருக்கிறீர்களாக. ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவன் தேவன் கெடுப்பான். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற ஒரு கட்டிடத்துக்குள்ளாக தேவனை தொழுது கொண்ட காலங்களை விட்டு தேவன் பார்த்தீங்கன்னா நாமளே ஆலயங்களை மாறுகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மனிதன் பரிசுத்தத்தை இழந்து போனதுனாலே, பரிசுத்தத்துக்குள்ளாக இல்லாதனாலே ஒரு இடத்தை தெரிந்து கொள்கிறார். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்படுறதுனாலே நம்முடைய அக்கிரமம் பாவம் எல்லாத்திலிருந்து விடுதலை ஆக்கி தேவனை தொழுது கொள்ளத்தக்க ஒரு மனிதன் பரிசுத்தத்தை அடைந்து கொள்கிறார். இப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நாம் அடைந்து கொள்வதனாலே உங்களே 2 பேர் 3 பேர் ஒருமுனைப்பட்டு கூடி ஜெபிக்கிற இடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன். எங்கு பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ஏன்னா பழைய ஏற்பாடு காலத்தில் நீங்களை பார்த்தீங்கன்னா எருசலேமில் கட்டப்பட்ட ஆலயத்தில் தான் நீங்கள் போய் அங்கே தொழுது கொள்ளணும். வேறு எங்கே கடவுளை போய் தொழுது கொள்ள முடியாது. ஒரே ஒரு ஆலயம் எருசலேமில், அந்த ஆலயத்தில் தான் நீங்கள் போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் வர வேண்டும். இப்படிப்பட்ட ஏன்னா அங்கே தான் ஒரு பரிசுத்த ஸ்தலமாக நியமித்து கொள்கிறான். ஆனால் இன்று என்ன எதிர்பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதன் தன் மனம் திரும்பி தன் பாவங்களை அறிக்கை செய்து இயேசுடைய நாம ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறானோ அவன் ஒரு பரிசுத்த மனிதனாக மாற்றப்படுகிறான். ஏன்னா நம்ம அக்கிரம பாவங்களுக்காக வேதம் சொல்கிறது 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் ஒரு மனித பாவங்கள் விசாரிக்கப்படுகிறது. அவன் தன் சொந்த வாழ்க்கையில் அறிந்து செய்கிற பாவங்களும் விசாரிக்கப்படுகிறது.
அதில் ஜென்ம பாவம் கர்ம பாவம் என்று சொல்லுகிறோம். மூன்றாம் நான் தன்னை எப்படி தன்னுடைய அப்பா தாத்தா பாட்டன் செய்கிற பாவம் நமக்கு வருகிறது. அதே போல் அவர் சம்பாதித்த சொத்து எப்படி நமக்கு உரிமையோ அதே போல் அவர் செய்கிற தீமைகளும் மனிதனை சாருகிறது. அது மாத்திரம் நாம் சம்பாதிக்கிற சொத்து நமக்கு உரிமையாவது போல நாம் செய்கிற தவறுகளும் நம்மை சார்ந்து கொள்ளுகிறது. இப்படிப்பட்ட மூன்றாம் நான்காம் தலைமுறை செய்கிற ஒரு மனித சொத்து நாம் உரிமையாவது போல அவர் செய்கிற பாவங்களும் மனிதனை சாருகிறது. இதன் அடிப்படைக்குள்ளாக இதிலிருந்து ஒரு நிவாரணம் பெற்றுக்கொள்வதற்காக தான் இயேசு கிறிஸ்துபடியாக ரத்தம் சிந்து பார்க்குறோம். இப்போ காலையில் வயல் வேலை பார்க்குறோம், வேலைக்கு போகிறோம், சாயந்தரம் வந்து பார்த்தா தன் மேலெல்லாம் அழுக்கு இருக்கிறது. இப்போ இந்த அழுக்கு என்ன பண்ணோம் அப்படியே இருந்தால் நம்ம தீமை உண்டாயிடும், நோய் வந்துடும். இப்போ தண்ணீரினால என்ன பண்ண பார்த்தா அந்த அழுக்கு என்ன பண்ணோம் நாம் சுத்தம் செய்து கொள்கிறோம். அதே போல் மனிதன் செய்கிற அறிந்தும் அறியாமல் செய்கிற அக்கிரம பாவங்களுக்கு இயேசுடைய நாமத்தினாலே தேவனுடைய ரத்தத்தினால் தன்னை கழுவி கொள்ளப்படும் போதும் அவன் பாவங்கள் குணமடைவதாக நான் பார்க்கிறோம். ஆனால் இப்படி குணமடையும் போதும் ஒரு மனிதனபடியாக தேவனை தேடுபடும் போதும் உங்களை 2 பேர் 3 பேர் ஒரு முனமோடு கூட ஜெபிக்கிறது கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்கிறது. ஆனால் முதலாவது கொடுக்கப்பட்ட ஒரு ஆலயத்தில் தேடி தேவன் நன்மை பெற்றது போல இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு மனிதன் ஒரு 2-3 பேர் கூடி நாம் ஜெபிக்கப்படும் போதும் அங்கே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26லேருந்து 28 வரைக்கும் வாசிப்போம். ஆதியாகமம். தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குபவமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் மிருக ஜீவனங்களையும் பின்பு தாம் சாயலாகவும் தான் ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவமாக அவள் சமுத்திரத்தின் மச்சங்களை ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவனும் பூமியின் அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தெய்வ சாயலை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக தேவன் மனிதனை தன் சாயலும் தன் ரூபத்தும் சிருஷ்டித்தும் அவனை ஆசீர்வதித்தும் பூமியில் இருக்க எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இங்கே இருக்கிற ஆடு மாடு மரம் செடி கொடி பூமியில் இருக்கிற அனைத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் நாம் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்ததுனாலே அது எல்லாம் நமக்கு எதிரியாக மாறினது. ஆனால் இறைசும் புரிந்து நாம் தேவன் எல்லாத்தையும் நம்ம கொடுத்திருந்தார். ஆனால் ஏன் இழந்து போயிட்டோம். உபாகமம் 28 பார்க்கிறோம், வாசிப்போம். 28ஆம் அதிகாரம் 1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தியத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பேயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இங்க பார்க்கிறோம், உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்போ சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். உன் கற்பத்தின்கனியும் நிலத்தின்கனியும் உன் மாடுகளின் பெருக்கும் உன் ஆடுகளும் மந்தையமாகிய உன் மிருகஜோலை பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசரும் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். நீ போய் இப்படி ஒரு 16 விதத்தை சொல்லுகிறான். இப்படி சொல்லி ஒரு மனிதன் தேவனுடைய கட்டளையிலே கற்பனையில கை கொள்ளப்படும் போதும் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று பார்க்கிறோம். சாத்தானுடைய சூழ்ச்சினாலும் மனிதனுடைய வஞ்சகத்தினாலும் நாம் நீதி செய்ய முடியல. நீங்கள்லாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று விரும்பினாலும் இந்த சமுதாயம் நம்மை பரிசுத்தமாக வாழ விட மாட்டுகிறது. இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக மனிதன் என்ன நோக்கத்தோடு தேவன் உருவாக்கினாரோ அதை இழந்து போகிறான். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம்.
இல்லை நான் வாசனம். மேலும் கடைசி நாட்களே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கொடிய காலங்கள் வரும் என்று அறிவீராக. எப்படியெனில் மனுஷர் தற்பிரியராகும், பணப்பிரியராகும், வீம்புக்காரராகும், அகைந்து உழலாகும், தூசிகர்களாகும், தாய் தகப்பன்மார் கீழ்ப்படியலாகும், நன்றியறிதலாகும், பரிசுத்தமிழலாகும், சுபாச அன்பிலாகும், இணங்காதவர்களாகும், அவதூறு செயலாகும், இச்சையடக்கமில்லாதலாகும். இப்படிப்பட்ட ஒரு 21 சம்பவத்தை சொல்லி கடைசி காலத்தில் மனிதன் இப்படி மாறுவான் என்று சொல்கிறது. ஒரு 20 ஆண்டு முன்னாடி எடுத்துக்கொட்டிங்கன்னா மனிதனுக்கு நீதி நியாயம்லாம் இருந்துச்சு. பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க, ஒரு மது மேலே கூட உட்கார மாட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைகளாக இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறது எனக்கு தெரியாதா? அதான் வேதம் கடைசி காலம் என்கிற ஒரு காலம் இருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு கொடிய காலம் என்று சொல்கிறார். மனிதனை மனிதன் நேசிக்காமல், அன்பு பாராட்ட மதிக்காத ஒரு பெரிய பற்றுகோலை போட்டு காட்டுகிறான். இதுதான் கடைசி காலம் என்று இந்த நாட்களில் மனிதன் இப்படி தான் காணப்படுவான் என்று தேவன் எழுதி வைக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகளை கடந்து போவதனாலே தேவ சமூகம் தன் கொடுத்த ஆசீர்வாதத்தை மனிதன் நாளுக்காக இழந்து கொண்டே இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அதனால் ஒரு பக்கம் ஜென்மப்பாவை இருந்தாலும் நான் சொந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சுபாச காரியங்களை நடைமுறைப்படுத்தி தேவனால் கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனை இழந்து போகிறான். இது ஒரு பெரிய விஷயம். இப்போ ஒரு பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை வளர்க்குறாங்க, பெற்றெடுத்து வளர்க்குறாங்க. நோக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா தன் எதிர்காலத்தில் வயோதிகால தன் உதவி செய்வதற்காக. அப்படி காணப்படுகிற ஒரு பிள்ளை, எத்தனை பிள்ளைகளாக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிள்ளைகளை பிடிச்சிருக்கும். அப்பாவுக்கு ஒரு பிள்ளை பிடிச்சிருக்கும், அம்மாவுக்கு ஒரு பிள்ளை பிடிச்சிருக்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா என்ன அதில் உள்ளடங்கின விஷயங்கள். யார் அப்பா பேச்சு கேட்குறாங்களோ பிடிச்சிருக்கீங்களோ தான், ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அம்மா சொல்வதை யார் அப்படியே தட்டாமல் கீழ்படியா பிடிச்சிருக்கும். இதான் இப்படிப்பட்ட ஒரு பெற்றோர்கள் தான் பிள்ளைகள் தான் கேட்பதை கொடுக்க காரணம் அவர் பிரியமாக காணப்படுற ஒரு வாழ்க்கை. அப்படி இல்லைன்னா கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற மனித குலம் தேவனுக்கு மாறாக ஒவ்வொரு நாளும் கடந்து போனதுனாலே அந்த ஆசீர்வாதத்தின் நன்மை அவள் இழக்கிறார்கள் என நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் தேவன் நமக்கு தான் அந்த உலகத்தை கொடுத்தார். அவர் என்ன போய் ஆண்டு கொள்ள போகிறார்? இப்போ பெற்றோர் சம்பார் யாருக்கு? பிள்ளைங்களுக்கு தான். பிள்ளைகளை பெற்றோருக்கு பிரியமாக காணப்பட நிச்சயமாக கொடுப்பார். இறை சமூகத்தில் நாம் தேவனுக்கு பிரியமாக அவர் எதிர்பார்க்க ஒரு வாழ்க்கை உருவாக்கி கொள்ளும் போது சாதாரணம் அடைந்து கொள்ளலாம். ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இறைவன் எதிர்பார்க்கிற வார்த்தைக்குள்ளாக தன்னை உருவாக்கி கொள்ளப்படும் போதும் நாம் அதை அடைந்து கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இறை சமூகத்தில் கடைசி காலத்தில் காணப்படுற மனிதன் இப்படி சொல்லப்படுகிற நாம் ஆலயமாக அவர் நினைப்படுத்துகிறார். எது ஆலயமாக சொல்லுகிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9-10 வாசித்து நாம் கடன் சொல்லுவோம். பின்பு கடைசியான 7 வாதைகளை நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 துளோரை நினைத்து வா, நீ இங்கே வா, ஆட்டுக்குடைய மனைவி தன் மனவாட்டி காண்பிக்க என்று சொல்லி பெரிது உயரமான பருவத்தில் மேலே என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனும் மைக்குமே அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இறங்கி வரை காண்பித்தார். சாலோமோனால் கட்டப்பட்ட ஆலயம் மனிதன் செய்த பாவத்தினாலே இடிக்கப்படுகிறது. நெகேமியா, எஸ்ரா அந்த ஆலயத்தை மீது புதுப்பிக்கிறார்கள். ஆனால் கிபி 70 தீர்த்தராயனாலே ஒரு குழுவை அமைத்து அந்த ஆலயத்தை ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில்லாமல் இடித்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுக்கு மனிதன் விரோதமாக எழும்பினதாலே, தேவனுடைய பிரமாணத்தை கையாளாதனாலே ஒரு பெரிய உன்னதமான ஒரு ஆலயத்தைப்படியாக தேவன் இடிப்பதற்கு அனுமதிக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி இடிக்கப்பட்ட ஒரு ஆலயம் மீண்டும் இயேசு கிறிஸ்து வரும்போதும் ஒரு ஆலயமாக கட்டுகிறார். அதான் சொல்கிறான், என் நகரமாகிய புதிய எருசலேம் பரிசுத்த நகரம் என்றும் அது பேர் சூட்டுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மனவாளனாக வெளிப்படுவதற்கு முன்பாக இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களை ஒன்றிணைப்பதற்காக சாலோமோனால் கட்டப்பட்ட ஆலயம் இடிக்கப்பட்டது. மீண்டும் அந்த எருசலேம் என்ற அந்த ஆலயம் அதை புதிய எருசலேம் என்று பேர் சூட்டுகிறார். சாலோமோன் கட்டப்பட்ட ஆலயத்து பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எருசலேம். அதை மீண்டும் எல்லாம் சீர்கேடிலும் மாற்றி அதை புதுப்பித்து கட்டப்படுவதனாலே
அதற்கு புதிய எருசலேம் என்று அவர் பேர் சூட்டுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக தேவனால் பூமிக்குள்ளாக ஒரு ஆலயத்தை கட்டுவதாக யோவானுக்கு தேவன் அறிவித்ததாக நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதே போல் மனிதனை ஒப்பிட்டோம். மனிதனை என்ன பண்ண வெளிப்படுத்திய விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் வாசிப்போம். நாம் சந்தோஷப்பட களி கூர்ந்து அவர் துதி செலுத்த கடவும் ஆட்டுக்குடியான கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தமணி என்று சொல்ல கேட்டேன். சுத்தம பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டதும் அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தமான நீதியே. இங்கே பார்க்கிறோம், அக்கிரமத்தில் பாவத்தில் காணப்பட்ட மனிதனை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு ஒரு இயேசுடைய மனைவியாக தன்னை ஆயத்தப்படுத்துகிறான். அப்படி ஆயத்தப்படுத்துகிற அந்த மனிதனை சொல்லுகிறான், சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படியாக. அந்த 3 சம்பவத்தை நடைமுறைப்படுத்துகிறான். எப்படி ஒரு துணி அழுக்குப்பட என்ன பண்ணால் அதை நம்முடைய தண்ணியில் துவைத்து ஒரு சோப்பு போட்டு அதை நையை புடைத்து அதை தண்ணியில் கழுவினால் சுத்தமாகும், இல்லைன்னா அந்த ஆடை சுத்தமாகாது. அதே போல் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் நாமளும் சுத்தமாக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய அக்கிரமும் பாவங்களும் அவர் மரித்தார் என்று ஒரு மனிதன் தான் உணர்வடைய வேண்டும். அவருடைய உணர்வடைந்து நாம் தேவ சமூகத்தை அறிக்கை செய்யப்படும் போது அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. முதல் வாழ்க்கையில் பார்க்கிறோம், ஒரு தவறு நடந்தால் பிள்ளைங்க தவறு பண்ணுறாங்க, அப்பா அவன் நம்ம தெரியாமல் செஞ்சுட்டேன்னா அப்பா மனசார மன்னிப்பார். அதே போல் இறைமார்க்கம் சொல்கிறது, ஒரு மனிதன் அறிந்தோ அறியாமல் செய்கிற தவறுகளுக்கு தேவனிடத்தில் போய் அவன் மன்னிப்பு கேட்கப்படும் போதும் கர்த்தர் அவனை மன்னிக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் தான் தன்னை சுத்தம் செய்து கொள்ளப்பட வேண்டும். அவர் சுத்தம் செய்து அது ஒரு பிரகாசமான ஒளி. அடுத்து பிரகாசம் என்று சொல்கிறார். நாம் அறிக்கை செய்த பிறகு மீண்டும் அந்த பாவங்களை செய்யக்கூடாது. அப்படி செய்யாமல் நீங்களை பார்த்து தன்னை பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி பாதுகாத்து கொள்ளும் போதுதான் தேவன் நம்ம பிரிய வைப்பார் என்று பார்க்கிறோம். இந்த அடிப்படைக்குள்ளாக இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக ஒரு மனிதன் இந்த உலகத்துடைய அக்கிரம பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்று மீண்டும் செய்யாத அளவுக்கு தன்னை அவன் காத்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி காத்து கொண்டாதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பரிசுத்தத்தை எப்படி நடைமுறைப்படுத்துகிறோம், எப்படி கையாள போகிறோம் என்பதை நாம் தியானம் செய்ய போகிறோம். இன்னொரு வசனத்தில் வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். இங்கே பார்க்கிறோம், ஆவியினுடைய கனி. ஒரு பரலோகத்தை ஏற்ற ஒரு மனிதனாக தான் மாறுகிறான், மாற்றி கொண்டு இருக்கிறான்னு சொன்னால் அவன் வாழ்க்கையில் ஒரு 9 விதமான கிரியைகளை சொல்லுகிறான். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குண, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட விரோதமான ஒரு பிரமாணம் ஒன்றுமில்லை என்று பார்க்கிறோம். இந்த சரீரத்திலிருந்து இங்கே சொல்லப்பட ஒரு 9 கனிகள் காணப்பட வேண்டும். ஒரு மரம் வைக்கிறோம், வளர்க்கிறோம், 2 ஆண்டு 3 ஆண்டு வளர்க்குறோம். அது மனிதனுக்கு ஒரு இளைப்பாறுதல் கொடுத்தாதான். ஒரு தென்னை மரம் வைக்கிறோம், அது தேங்காய் கொடுத்தாதான் அது மரம், இல்லைன்னா அந்த மரம் வைத்து எந்த ஒரு பயனும் கிடையாது. ஒரு பலாமரம் வைக்கிறோம், நல்ல ஒரு இனிப்பு கொடுக்குற மரம், அது தன் கனி கொடுத்தாதான் அந்த மரம் வைத்தவனுக்கு பிரயோஜனம். இல்லைன்னா அந்த மரத்தை என்ன பண்ணுவாங்க, வெட்டி போட்டு விடுவாங்க. அதே போல் இறைவன் எதிர்பார்க்கிற நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் இங்கே சொல்லப்படும் கிரியைகள் வாழ்க்கையில் கிரியை செய்யணும். மற்றோட அன்பாக பழக கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். சமாதானமாக இருக்கப்படும், நீடிய பொறுமையாக இருக்கப்பட வேண்டும். இப்படி கிரியைகளை நாம் சரீரத்தில் நடைமுறைப்படுத்தும் போதுதான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும். தேவன் நம்ம நேசிப்பார், நாம் கேட்பதெல்லாம் கடவுள் கொடுப்பார் என்று சொல்கிறது.
இல்லைன்னா நம்ம அடைந்து கொள்ள முடியாது. அதனால் வாழ்க்கையில் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற நற்கிரைகளை நடைமுறைப்படுத்தும் போதும் நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக நாம் நன்மை அடைந்து கொள்ள முடியும். அப்படிலாம் தேவனத்தை நாம் நன்மை அடைந்து கொள்ள முடியாது என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்படும். இதெல்லாம் 2 பக்கமும் கிரியேஷன். நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா, உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பலன், மற்றவரும் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள், மற்றவருக்கு நாம் புரோஜனமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கனிகளை இறைமார்க்க நாம் இந்த சரீரத்தில் எதிர்பார்க்க என்ன நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்தபடியாக பார்க்கிறோம் யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். என் பசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் கொடிகள் எல்லாம் பத்தரிக்க கடவார்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் அந்தகாரமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். இங்க யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தை எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவார்கள். இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக ஒரு பெரிய பலமுள்ள ஒரு ஆபத்து காலம் வரப்போகிறது. அந்த காலத்தில் நம்மை தப்பித்து கொள்வதற்கும் இன்றைய நிலை பார்க்கிறோம். ஒரு 40 வயது ஆச்சுன்னா சுகர், பிபி, ஏதாவது வியாதி வந்துடுது, கேன்சர், தைராய்டு, பிறக்கிற குழந்தைக்கே பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் இருக்குது, மஞ்சங்கமாலை இருக்குது, கிட்னி ஃபெயிலர் ஆகிடுது. நம்ம எவ்வளோ பிள்ளைங்களை பார்க்குறோம். ஆனால் ஒரு 20 ஆண்டுக்கு முன்னே பார்த்தா ரொம்ப ரேர். யாருக்கோ ஒரு மனிதனுக்கு சுகர் இருக்கும், பணக்கார வியாதி. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தா 4 பேருக்கு ஒரு ஆளுக்கு இருக்குது. மனிதனுடைய மரணம் என்பது நிர்ணயிக்க முடியாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட கிரியைகளிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். இப்படி கிரியைகளை நாம் காப்பாற்றிக் கொள்ளப்பட வேண்டும். அதுக்கு நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? அதே அதிகாரத்தில் 28 வாசிப்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் ரத்தம், அக்கினி, புகை சம்பவமாகி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரகுமார் தரிசனம் சொல்வார்கள், வாலிபர் தரிசனம் காண்பார்கள் என்று ஒரு பட்டியல் கொடுக்கிறார். 2 நிலைகள் இருக்கு. ஒரு மனிதன் தன்னை புதுப்பித்து கொள்ளப்படும் போதும் தானும் நன்மை அடைந்து கொள்கிறான். அதோடு மாத்திரமில்லாமல் அவனுக்கு சில வரங்களை கொடுத்து மனுக்குலத்தில், பாவத்தில், சாபத்தில், வியாதியில் என்ன ஒரு ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அடைந்து கொள்ளலாம். வேதாந்தத்தில் பார்க்கிறோம். பிளேம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி பார்க்கிறோம். அவனுக்கு கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் யார் ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்படணும், அவன் யார் சபிக்கிறானோ சபிக்கப்பட வேண்டும். ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் பூமியோட வம்சங்களாம் ஒரு பெரிய சீமானாக கர்த்தர் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக ஒவ்வொரு காலத்துக்குள்ளாக கொண்டு போகிறான். அவன் பூமிக்குள்ளாக அவனுடைய தேவைகளை சந்தித்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து போகிறான். இந்த பிளேயவனுக்கு ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவனுக்கு கொடுக்கிற வரம், அவன் யார் ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவன் யார் சபிக்கிறானோ சபிக்கப்பட வேண்டும் என்றும் ஒரு வரங்களை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் வேதத்தில் மகத்துவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதோ நாம் நன்மை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்லாமல் கர்த்தர் உங்கள் மூலியமாக அநேகருக்கு நன்மை செய்வதற்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை எடுத்து பயன்படுத்துகிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நாம் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்து வருவது மாத்திரமல்ல இறைமார்க்கம். உங்களால் அநேக ஆசீர்வாதம். ஒரு காரியங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கப்படும் போது ஒரு வியாதிகள் விடுதலையாகும். ஒரு மனித தேவைகளுக்கு ஜெபிக்கும் போது தேவைகள் நிறைவேற்றப்படும். ஆனால் இறைமார்க்க நாம் எதிர்பார்க்கணும். உங்களுடைய ஜபங்களை, விண்ணப்பங்களை கடவுளை எதிர்பார்க்கிறான். அதனால் யார் கேட்கிறார்களோ பெற்றுக்கொள்கிறார்கள். அதான் இறைமார்க்கம் சொல்கிறது. இப்போ தேவ சமூகத்தில் ஒரு மனிதன் ஒருவருக்காக நாம் விண்ணப்பிக்கப்படும் போதும் அந்த ஜபத்தை கேட்டு கர்த்தர் என்ன பண்ணுகிறான்? கொடுக்கிறான். அதன் அடிப்படைக்குள்ளாக எதுவும் பொருளாதார நிலை மாத்திரம் இல்லாமல் தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை தேவன் மேன்மைப்படுத்துறது என்று சொல்லப்படாது. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் கடந்து போகணும். இதான் நாம் பெற்ற நன்மை மாத்திரம் அநேக நன்மையை நாம் வழிகாட்டியாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறது. மீகா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம்
11 வாசிப்போம். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம். அந்நாளிலே அசிரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்துக்கு வருவார்கள். ஆனாலும் தன் குடிகள் நிமித்தமும் அவர்கள் கிரியைகளுடைய பலன்கள் நிமித்தமும் தேசம் பாழாயிருக்கும். கர்மேலின் நடுவிலே தனித்து வனாசமாய் இருக்கிற உன் சுதந்திரமான பந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தள்ளும். பூர்வ நாட்களில் மேய்த்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீழையாற்றிலும் மேய்வார்களாக. நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் நடந்தது போலவே உன் மதில்கள் எடுப்புக்கு நாள் வருகிறது. அந்நாளே பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும். அந்நாளுக்கு அசிரியா முதல் எகிப்து பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் மறுபர்வதம் வரைக்கும் ஜனங்களிடத்தில் வருவார்கள். உலகம் உண்டான முதல் எப்படி இதுவரைக்கும் நடக்க முடியாம ஒரு கொடுமையான காலம், அக்கிரமங்கள், பாவங்கள், வியாதிகள் கடந்து போவது போல கடவுள் நமக்கு வாக்கு கொடுக்கலாம். உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்த முடியாம ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட காலம், அந்த காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய எல்லா தேவையிலும் கர்த்தர் நிறைவேற்ற எதிர்பார்க்கிறார். அந்த காலத்தில் மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு சமுத்திரத்துறை மறு சமுத்திரம் உன்னை தேடி வருவார்கள். நீ எகிப்து தேசம் புறப்பட்ட நாள் நடந்தது போல உன் அதிசயங்களை காண பண்ணுவேன். இஸ்ரவேலில் அடிமைப்பட்டிருந்த ஜனங்கள் ஒருவேளை சாப்பாட்டு இல்லாமல் அந்த ஜனங்களை மோசே என்கிற ஒரு மனிதனை அனுப்பி தன் அடிமைத்தனத்தில் கர்த்தர் விடுதலை ஆக்கிறார் என்று பார்க்கிறோம். அங்கு நடந்த ஒரு 13 கிரியைகளை பார்க்கிறோம். அவன் ஒரு பெரிய ராஜாவாக இருக்கிறான், ஒரு கொடூரமான மனிதனாக இருக்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை விடமாட்டுக்கிறான். இப்போ தேவன் சில கிரியைகளை நடைமுறைப்படுத்துகிறான். மோசேட்ட ஒரு கோலை கொடுக்கிறான், அந்த கோலை தரையில் போடி என்கிறான், அது பாம்பாக மாறுகிறது. அந்த கோலை பார்த்தீங்கன்னா அங்கே ஓடுகிற நதி அதை அடிக்க சொல்கிறான், ரத்தமாக மாறுகிறது. தேசத்தில் வெட்டிகளை கட்டளை கொடி என்று சொல்கிறான், வெட்டிகளை கடந்து வந்து பார்க்கிறோம். இப்படிப்பட்ட எகிப்து தேசம் நடைமுறைப்படுத்தி இஸ்ரவேல் ஜனம் மீட்டு கொண்டு வந்தது போல மீண்டும் நான் கடைசி காலத்தில் ஒரு பலமுள்ள கிரியைகளை செய்து என் ஜனங்களை நான் பரிசுத்தப்படுத்துவேன், என் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன், என் ஜனங்களை மத்திய எல்லா நிலைகளிலிருந்தும் நான் பூரணமாக விடுதலை ஆக்குவேன் என்று சொல்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட நிலைகளை தேவன் நமக்கு நியமித்திருப்பதனாலே, திட்டம் செய்திருப்பதனாலே இன்றைய காலகட்டம் நாம் என்ன கேட்கிறோம் கொடுக்கிறார். ஒரு பலமுள்ள காலம் இருப்பதனாலே அதை கொண்டு இந்த பூர்வ உலகத்தை என்ன பண்ண அவர் மீட்பை உண்டாக்க போகிறார். நம்முடைய சில தேவைகளை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வது மாத்திரமல்லாமல் இந்த பூர்வ உலகத்தில் இருக்க மனுக்குலத்துக்கு ஒரு பெரிய மீட்பை நடைமுறைப்படுத்துகிறார். மல்கியா 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இதோ சூளையை போல எரிகிற ஒரு நாள் வருகிறது, அகங்காரிகள் அக்கிரமச்சர் எல்லாம் அழிக்கப்படுவார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா தீமை செய்யறது தேசம் நல்லா இருக்கிறான் அப்படின்னு நம்ம எண்ணுகிறோம். கடவுள் ஒரு கிருபையின் காலத்தை வைத்திருக்கிறார். அந்த கிருபையின் காலத்தின் அடிப்படையினாலே மனிதன் அதை தவறுதலாக பயன்படுத்தி பூமிக்குள்ள தீமை செய்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் சீக்கிரமாக எசேக்கியேல் 9 ஒரு பெரிய நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துகிறார். அவனுக்கு கிரியைகளை தாக்க பலன் கொடுக்க போகிறான். தேவனுடைய பார்வையில் ஒருவனும் தப்பி போக முடியாது. ஆனால் பல முறை சொல்லுவோம், நம்ம தேசத்தில் இன்னைக்கு வாழ்கிற பட்டணங்களில் அதிலே ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அக்கிரம பாவம் செய்தாலும் நிலை எப்படி இருக்கிறது, நன்மையோட நிலைகள் எப்படி இருக்கிறது, அதை பார்த்தாவது நாம் வாழ்க்கையில் சுதாரித்து கொள்ளப்பட வேண்டும். பாவம் செய்வதற்கு நாம் பயப்பட வேண்டும். தேவனுடைய பார்வையிலிருந்து ஒருவனும் தப்பி போக முடியாது. ஒரு பழமொழி சொல்ல, அரசன் அன்று கொள்வான், தேவன் நின்று கொள்வான்னு சொல்லிட்டு ஒரு காலம் வைத்திருக்கிறான். எல்லாத்துக்கும் ஒரு காலம். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் பார்க்குறோம், 30 நாள் வேலை பார்த்தா தான் 1ஆம் தேதி சம்பளம் கிடைக்கும்.
ஒரு விவசாயி காலையிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்கு வேலை செஞ்சால் 5 மணிக்கு கூலி கிடைக்கும். அதே போல் தான் இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு காலத்தை திட்டம் செய்திருக்கிறார். அந்த காலத்தில் ஒருவனும் தேவப்பாறு தப்பித்து போக முடியாது. ஆனால் நாம் இயேசு ஏற்று நாம் சுதாரித்து கொள்ளப்பட வேண்டும். தேவனுடைய பார்வை ஒருவனும் மாற முடியாது. அது அநியாயம் இருக்கிற அக்கிரமச்சர் நன்மை செய்யட்டும், அவனுடைய கிரிகளை தக்க தான் பலன் கொடுக்கிறார் என்று சொல்கிறார். என் நாமத்துக்கு பயந்து எந்த ஒருவன் என காணப்படுகிறானோ அவன் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்படுவ கொழுத்த கன்றுகளைப் போல வளருவில் என்று சொல்கிறார். நீ துன்மார்க்கனை மிதிப்பாய், நான் செய்யும் நாட்களிலே அவர் உங்கள் பாதங்களுக்கு கீழாக இருப்பார் என்று சொல்கிறது. ஆனால் இறைமார்க்கம் ஒரு காலத்தின் கட்டாயத்தில் மனிதனுக்கு தண்டனை கொடுத்தாலும் தேவன் ஒரு இறுதி காலத்தை நியமிக்கிறார். ஆனால் காலத்தை அறிந்து நாம் பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும். இந்த சரீரமாகிய பாவத்தில் போராடி கொண்டிருக்கிறது, ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்ள முடியல. இப்படிப்பட்ட அந்த சரீரத்தை பார்த்து எல்லாரும் புதுப்பித்து கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாம் மாற்றப்படுகிறது. ஒரு பக்கம் நீங்கள் வறுமையில் இருக்கலாம், ஏழ்மையில் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், ஏதோ எதிர்பார்க்கலாம். கர்த்தர் அவர் கடைசியாக எல்லாத்தையும் மாற்றுகிறவர் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்கிறார். ஆனால் வாழ்க்கையில் எதெல்லாம் அறிந்து கொள்ள பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம்னா தேவன் இந்த கடைசியாக நமக்கு கொடுக்க இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்களை தேவன் நமக்கு நியமித்திருப்பதனாலே காலத்தின் நெருக்கத்தில் இருப்பதனால தைரியமாக எதிர்கொள்ளப்பட வேண்டும். கர்த்தர் நம்ம எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் நம்பி கடந்து போதை நாம் அடைந்து கொள்ளலாம் என்று சொல்கிறேன். ஏன்னா விசுவாசம் என்பது ஒரு பெரிய நங்குரம். விசுவாசத்தை தான் நம்ம அதை அடைய முடியும். கர்த்தர் நம்ம கொடுப்பார் விசுவாசத்தான் அது வாழ்க்கை நாம் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுறதாக பார்க்கணும். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கலாம், மனித பாறைகளும் பெரிதாக இருக்கலாம், கடவுளை பாரு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இறைவன் சகலத்தும் அதன் காலத்தில் வைத்திருப்பதனால இப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டும் நமக்கு ஆகாயத்திற்கு சொல்லப்பட்ட பிரகாரம் முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். அவர் கட்டப்பட்ட ரெண்டும் சாலமோன் கட்டப்பட்ட ஆலயமாகிய கடைசிக தன் மனைவியாகிய மணவாட்டி புதிய எருசலேம் ஆலயத்தையும் தேவசால சிருஷ்டிக்கப்பட்ட ஆதானனை காணப்பட்ட மனிதனும் ரெண்டுமே புதுப்பிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இப்படி நாட்கள் நாம் சமீபமாக இருப்பதனாலே நாம் தைரியமாக எதிர்கொண்டு கர்த்தர் சொல்ல வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.